இவ்வளவு நேரம் தாமதமா கிளம்புறமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட இல்லாம நான் வர்ற வரைக்கும் எதையாவது கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணி பாருங்க, கூட்டத்துக்கு தண்ணி இன்னும் ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் கூட ஒரு வரி அந்த வீடியோல இருந்திருந்தா கூட, சொல்லாததை சொல்லி அப்படி நினைச்சேன்னாவது அல்லது இப்பயாவது நான் அதை உணர்றேன்னாவது நம்ம ஒரு ரீடிங் பண்ணலாம் விஜயை பத்தி. தண்ணி கூட இல்லாம இருந்தாங்கங்கிற செய்தி எனக்கு இப்பதான் வந்துச்சு அப்படின்னு ஏதாவது கூட சொல்லியிருக்கோம். எதையாவது சொல்லி நடிக்கவாது செய்யலாம்ல சார். அந்த நடிப்பு வரல, மீதி மற்ற நடிப்பெல்லாம் வருது. சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல அவங்கள விட்டு என்னைய பிடிச்ச என்ன சினிமாவா சார்? உங்களுக்கு எப்படி சார் இந்த மாநிலத்தை ஆளணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கனவுலையாவது வரலாமா சார்? துளியாவது சட்டத்தை மதிக்கிறீங்களா? சட்டத்தை தெரிஞ்சுக்கிறீங்களா? அதை பத்தின புரிதல் இருக்கணும்னு 4 பேரை கேட்டாவது தெரிஞ்சுக்கிறீங்களா? அந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 2-3 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. எதை சொல்லலாம், எதை சொல்ல வேணாம். அதாவது அவருடைய அட்வைசர்லாம் இருக்காங்கல்ல, அந்த அட்வைசர்கள் பண்ண அயோக்கியத்தனம் தான் இந்த பில்டப் எல்லாம். நீங்க லேட்டாவே போங்க, ஒரு நிவாரணம் கொடுக்கறா கூட நீங்க போவாதீங்க, அவங்கள வர வச்சு கொடுங்க. துப்புரவு தொழிலாளியா விடிய காலம் 3 மணிக்கு போறதுக்கு விஜய் விரும்புறார், ஒரு பிரகாஷ் மதி அதை தடுக்கிறார்.